ஹலோ டார்மேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம மை மிஸ்டேக் அண்ட் கரெக்ஷன் பார்ட் 34 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது என்னென்னா, நான் எஃப்எஃப் போடாமல் கொஞ்சம் கேப் விட்டேன் தெரியுமா? அந்த சேனல் வந்து இருக்கா இல்லையான்ற அளவுக்கு விட்டுட்டு போயிட்டேன். அந்த டைமில் வந்து நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணிங்க, ஏன் எஃப்எஃப் போடுறதில்ல, எனக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும், சீக்கிரம் போடுங்க அப்படி இப்படின்ட்டு. பட் எல்லா ஸ்டோரி பற்றி பேசுவீங்க, பட் பர்டிகுலராக ஒரு ஸ்டோரி வேணும் வேணும் வேணும்னு ரிப்பீட்டடாக கேட்டது இந்த ஸ்டோரி தான், மை மிஸ்டேக் அண்ட் கரெக்ஷன். சரி, எல்லோரும் இதே கேட்குறீங்களே, இதுவும் கொஞ்சம் முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை முடிக்கலான்ட்டு இப்போ இதை நான் வந்து கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் கேட்ட யாருமே வந்து இந்த ஸ்டோரி இப்போ கண்டினியூவாக கேட்குறீங்கன்னா நோ. பிகாஸ் எனக்கு தெரியும் யார் கேட்குறீங்க யார் கேட்கலன்னு. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட டிஎம்மில் பேசுகிறப்போ, அக்கா என் ஃப்ரெண்டுக்கும் இந்த ஸ்டோரி பிடிக்கும், வந்து கமெண்ட் பண்ணாமல் பாப்பா அப்படிலாம் சொல்கிறீங்க. என்னடா டைரெக்டாக ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்கோம். பட் இட்ஸ் ஓகே, நிறைய பார்த்தாச்சு, ஸோ ஃபைன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கதை கேட்டிங்கன்னா, இப்போ கூட கேட்டுட்ருப்பீங்க, இதை கேட்டிங்கன்னா ஃபுல்லாக கேட்டுட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம வியூவர்ஸ் வந்து இப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா எங்களுக்கு கிடைச்சா தான் நெக்ஸ்ட்டு கொடுக்குற எல்லா எஃப்எஃப்பையும் நாங்கள் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுவோம். நாங்கன்னு சொல்கிறது என்ன மட்டும் சொல்லலை, என்ன மாதிரி எஃப்எஃப் ரைட் பண்ணுறவங்க, எஃப்எஃப் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட தாட் அண்ட் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அப்படி பண்ணாதான் நீங்கள் கேட்குற சேனல் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு என்ன நீட் இருக்குன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ஐடியாஸ் தாட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் நல்லா பெட்டராக சூப்பராக கொடுப்பாங்க. நீங்களும் டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் நீங்கள் ஹாப்பியாக ஸ்டோரி கேட்பீங்க. கொடுக்குற நாங்களும் வந்து நீங்கள் நல்லா கேட்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒர்க்கை வந்து கன்டினியூ பண்ணுவோம். ஓகேடா, இவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிவிட்டேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, லாஸ்ட் பார்ட் நான் இதோட ஃபினிஷ் பண்ணணும். லாஸ்ட் எபிசோட் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ பிட்டத்துலேருந்து கன்டினியூ பண்ணிடலாம். தயங்கோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு கேட்டது நீங்கள் ரொம்ப பதட்டமாயிட்ருப்பீங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட தாட் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. லைக் ஓவர் திங்கிங்காக போயிட்டுருக்கு. என்னாச்சு, ஏதாச்சு, வீட்டுக்கு போனானா, எங்கே இருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட தாட் வந்து உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்கள் ஓவர் திங்க் மைண்ட் வந்து விட மாட்டேங்குது. அவன் ஓகேவாக இருக்க மாட்டான், அவன் எங்கேயோ போயிட்டான், அவ்வளோதான் அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி நெகட்டிவாக யோசிச்சுட்ருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. ஸோ ஃபாஸ்ட்டாக உங்கள் ஃபோன் எடுத்து ரேச்சலுக்கு கால் பண்ணுறீங்க. அவள் ஃபோன் எடுக்கவே இல்லை, கண்டினியூவாக கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் தான் அவளும் எடுக்கிறா. அவள் தூங்கிட்டு இருந்திருக்கா. ஸோ அதனால் உங்கள் ஃபோன் வரதை பார்க்கல. ஸோ நீங்கள் கண்டினியூவாக அடிச்சதுக்கப்புறமா எடுத்து பேசுகிறா. ஹலோ, சொல்லுவாயன். ரேச்சல் சிஸ்டர், நேற்று நேற்று தேவங்க பற்றி டீட்டெயில் தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு நான் சொன்னேன் இல்லை, நேற்று நைட் நீங்கள் கால் பண்ணவே இல்லை. நானும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேனா, மறந்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். இன்றைக்கி காலேஜ் வந்துட்டு அவங்க கிளாஸில் கேட்குறது அவங்க வரலன்னு சொல்கிறாங்க. நேற்று ஈவினிங்லேருந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்களா, அவனுக்கு ரீச் ஆகலையா, இப்போ ஃபோன் பண்ணால் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நேற்று நேற்று நடந்த சண்டேயில் எல்லோரும் லாஸ்ட்டாக அவனை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் யாருமே அவனை பார்க்கலையா அப்படின்னு நீங்கள் பாட்டு புலம்பிட்டே இருக்கீங்க. அப்போ ரேச்சல், வயன், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ஏன் ஏன் இவ்வளோ டென்ஷன் இருக்காதா? பின்ன நேற்று கடைசியாக என்ன தான் பார்த்துட்டு போனார், அதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எனக்கு வேறு கில்ட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. ஏதாச்சோ ஏதாச்சோன்னு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நீ ஏன் இவ்வளோ திங்க் பண்ணுற? ஆக்சுவலாக உனக்கும் தயங்குக்கும் என்ன தான் நடந்துச்சு, அதை நீ டீட்டெயிலாகவே சொல்லவே இல்லை. என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ தான் நீங்கள் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் ரேச்சல் கேட்டுட்டு, ஓ அப்போது உனக்கு தயங்க பிடிக்கும், அவனுக்கும் உன்னை பிடிக்கும், நடுவில் ஜிம்மன் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை தானே? எனக்கு தெரியல சிஸ்டர், அவருக்கு என்ன ஜஸ்ட் பிடிக்கும். அவர் நான் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அவ்வளோதான். மற்றபடி என் மேலே அவருக்கு வேறு எந்த இன்டென்ஷனும் கிடையாது, ஜஸ்ட் கேர், அவ்வளோதான். பிகாஸ் ஜிம்மன் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணணுன்னு நினைப்பாரு? அது ஒரு மாதிரி சீப்பான விஷயம் இல்லை. அதுவும் இல்லாமல் தயவுக்கு ரொம்ப குட் பர்சன், அவர் அப்படி பண்ண மாட்டார். அண்ட் ஃபீல் பண்ணுறது, ஃப்ளாட் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே அவர் பண்ணதும் கிடையாது. ஆனால் நீங்கள் தான் இன்றைக்கி காலில் சொன்னீங்க, அவனுக்கு ஏதோ ஃபீலிங் இருக்குது, உங்ககிட்ட ஃபெல் ஆகுறான் அப்படி இப்படின்னு. ஏன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் தயவுங் ஜிமின் எல்லாம் சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், ஸ்கூலிங்லேருந்து இப்போ காலேஜ் வரைக்கும் ஒன்றா படிக்கிறோம். அவனை பார்த்ததுனால தான் நான் சொல்கிறேன், அவன் உன்னை பார்க்குறவே, உனக்காக பண்ணுற விஷயம் இதெல்லாம் ஏதோ ஃபீலிங் இருக்க மாதிரி தானே இருக்குது, அதனால தான் அப்படி சொன்னேன். ஆனால் இது வரைக்குமே தேவன் கன்ஃபார்ம் பண்ணதில்லை உன் மேலே ஆக்சுவல் ஃபீலிங் என்னென்னு. பட் ஐ நோ ஹி ஹாஸ் சம்திங் ஃபீலிங் ஃபார் யூ, லைக் க்ரஷ் அந்த மாதிரி. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கும், நான் பார்த்த வரைக்கும்
அவன் உனக்காக பண்ண எல்லா விஷயமும் ஜிமின் ஆல்ரெடி உனக்கு சீட் பண்ண போகிறான்னு தெரிஞ்சு அவன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ பண்ணுறான், ஆனால் என்ன பண்ணுறான் தான் தெரியல. ஃப்ரெண்டோட லவ்வை கெடுத்து விடுறான். அது ஓகே, ஜிமின் டிசர்வ் இட். பிகாஸ் அவன் ஒர்த் இல்லை, அதுக்கெலாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கான். ஆனால் ஏன் அவன் உனக்காக இதெல்லாம் பண்ணணும்? இவ்வளோ வருஷம் பழகுன ஜிம்மினே மைண்ட் பண்ணிக்காமல் இவ்வளோ பண்ணுறான். அப்போ உன் கூட இத்தனை வருஷம் எதனா ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கணும்ல. எனக்கு அதுதான் ரொம்ப இடிக்குது. அது அவன்கிட்ட டைரெக்டாகவும் கேட்க முடியல, ஜிம்மின்கிட்டையும் அதை கேட்டால் எரிச்சு விழுவான். அதனால தான் நானும் சைலண்ட்டாக இதை அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு இன்ன வரைக்குமே ஆன்சர் கிடைக்கல. அவங்க தான் வாயை திறந்து சொல்லணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ சொல்லு, உனக்கும் தயங்குக்கும் ஒரு பாண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கும்ல, அது எப்போன்னு சொல்லு. இப்போதான் ஆல்மோஸ்ட் 1 month ஆகுது நான் அவர்கிட்ட பேசி பழகி. பட் அவர் எனக்கு முன்னாடியே தெரியும். ஜிமின் சொல்லியிருக்கான், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தயாங்குன்னு ஃபோட்டோலாம் காட்டியிருக்கான். பட் நான் நேரில் இங்கே வந்து தான் மீட் பண்ணேன். ஓகே, ஆல்மோஸ்ட் 1 month. பட் இவ்வளோ ஷார்ட் டைமில் நீ எப்படி உனக்கு ஒரு மீன்ஃபுல்லான ஒரு பர்சனாக மாறி இருப்ப? ஏன் உனக்காக இதெல்லாம் பண்ணணும்? உனக்கு புரியுதா நான் என்ன கேட்குறேன்னு? எனக்கு புரியுது. எனக்குமே சம்டைம்ஸ் நிறைய கொஷின் வரும். இப்போது அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜிம்மன், அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நானுன்னு சொல்லிட்டு என்னை கேர் பண்ணலாம், அது ஓகே. ஆனால் அவரே ஜிம்மன் கிட்டேருந்து என்னை சேவ் பண்ணுறாரு. ஏன் பண்ணணும்னு எனக்கு தோணும். இன்னொன்று, எனக்கும் ஜிம்மனுக்கும் மட்டும் தெரிஞ்ச நிறைய விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நான் எப்படி பேசுவேன், எப்படி சேட் பண்ணுவேன், எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, இது எல்லாமே அவருக்கு தெரியுது. சொல்லப்போனால் அவர் இப்படியெல்லாம் பண்ணுறத பார்த்தா எனக்கே அவர் பிடிச்சிது. எனக்காக நோட் பண்ணி எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம்லாம் பண்ணுறப்போ. ஆனால் ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு பக்கம் தோணும். என் ஜிம்மினே எனக்காக இப்படி பண்ணது கிடையாது. நீங்கள் சொல்கிறத கேட்டு ரேச்சல் ரொம்ப டீப் திங்கிங்க்கு போயிட்டா. என்ன தான் பண்ணுறான் தான், அவனுக்கு என்ன தான் பண்ண போகிறான்ற மாதிரி. ஆனால் அவளுக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியுது, இது எல்லாமே தயவுக்கு போகிற போக்கில் சும்மா பண்ணிட்டு போகல உங்களுக்காக. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அதுதான் அவளுக்கு என்னன்னு மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அண்ட் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலான்னு அவளுக்கு தோணுது. ஆனால் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது இல்லையா, ஸோ பேசி உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவள் டாபிக் அப்படியே விட்டுடுறா. சரி, ஓகே ஓயன், இதை பற்றி பேசிகிட்டே இருந்தால் ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கும். உனக்கு இன்றைக்கி எக்ஸாம் வேறு இல்லை. நீ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாரு, ஓவர் திங்க் பண்ணாத. எக்ஸாம் முடிச்சுட்டு ஈவினிங் எனக்கு கால் பண்ணு. நான் அதுக்குள்ளே தவங்க பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஓகே சிஸ்டர், அண்ட் தேங்க்யூ. நான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன். இப்போ நீங்கள் பேசினதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஓகே ஐடியா, சந்தோஷம். ஸோ இப்படியே போய் எதையும் யோசிக்காமல் ஒழுங்காக எக்ஸாம் எழுது. நம்ம ஈவினிங் பார்த்துக்கலாம். ஓகே, டேக் கேர், பாய். பாய் சிஸ்டர். அப்படி நீங்களும் கால் கட் பண்ணிடுறீங்க. இப்போ தான் உங்களுக்கு செம்ம ரிலீஃபாக இருக்குது. மனசில் உள்ளதான் கொட்டிட்டு மண்டையில் ஓடுற தாட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போது ரிலாக்ஸ்டாக அப்படியே ஃபீல் ஃப்ரீயாக எக்ஸாம் ஹாலுக்கு போகிறீங்க. அட் ஜிம்மன் சைட் இப்போ ஆஃப்டர்நூன் ஆகுது. ஜிம்மன் லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு அவன் ரூமில் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. கையில் கட்டு, காலில் கட்டு, அங்கே இங்கேன்னு ஸ்டிச்சஸ்ஸு, ஒரு மாதிரி பெயினாக இருந்தாலும் அவனுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு மாதிரி கடுப்பாகுது. அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப அடிபட்டிருக்குன்னு அவனை எங்கேயும் வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரேச்சலுக்கு ஃபோன் பண்ணுறான். ஹலோ ரேச்சல். சொல்லு பேபி பாய், என்ன கால்லாம் பண்ணியிருக்கீங்க? அது சரி, என்ன பண்ணிகிட்ருக்க ஃபஸ்ட்டு? நானா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளப் போகலான்னு கூப்பிட்டாங்க. எனக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, குடிக்கலான்னு நினைக்கிறேன். அதான் ஒரு 4 o'clock கிளம்பி போகலான்னு இருக்கேன். ஓகே. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா பேபி? எனக்குமே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. கிளப்லாம் போகாத, என் வீட்டுக்கு வா, மொத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் நான் குறைக்கிறேன். வாட்? சீரியஸ்லி ஜிம்மன், உனக்கு அடிபட்டோ உனக்கு பண்ணணும்னு தோணுதா? அதுக்காக கூப்பிடலடி, சரக்கு அடிக்கலான்னு தான் கூப்பிடுறேன். என்னாலே உடம்பு சுத்தமாக முடியல, இதில் பண்ணுறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ண வெளில போக முடியல, வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க. ஸோ ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். ட்ரிங்க்ஸா ஜிம்மன்? நோ, உங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்கன்னு சொல்கிற, நான் மாட்டிக்க போகிறேன். உங்கள் அம்மாவே என்ன ஏதோ குட் கேர்ள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, பேரை கெடுத்துக்க சொல்கிறியா? பயமாக இருக்குது. என்ன பயமா உனக்கா? நாடி,
என் கூட ஸ்லீப் பண்ணுறதுக்கு எத்தனை வாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க. கத்தக்கூடாதுன்னு மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ கேடி வேலை பார்த்துருக்க. அதுக்கே உனக்கு பயம் இல்லை. ஆஃப்டர் ஆல் ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டிலை மறைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு உனக்கு பயம் வருதா? அது வேற ஜிம்மன். அதுக்கும் குடிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம ஸ்லீப் பண்ணுறதுக்கு எங்கே வேணால் போகலாம். ஆனால் குடிக்கும்போது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கிளப்புக்கு தானே போயிருக்கோம், வீட்டிலலாம் குடிச்சது கூட கிடையாதே. புதுசாக சொல்கிற, அதான் பயமாக இருக்குது. ஏய் பழகிக்கோடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியாது. நீ ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர என்ன சமாளிப்பெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வர, அவ்வளோதான். நோ மோர் எக்ஸ்கியூசஸ். 20 மினிட்ஸில் நீங்கள் இறங்கணும். ஓகே, பாய் பேபி கேர்ள், டேக் கேர் அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டு வச்சிடுறான். ரேச்சல் பதில் கூட சொல்லலை. பட் ரேச்சலாக நோவும் சொல்ல முடியாது, போகாமல் இருக்கவும் முடியாது, வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ அவளும் ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் எடுத்து காலேஜ் பேக்கில் வச்சுட்டு நிறைய நோட் புக்ஸை சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு ஷேக் ஆகாதபடி எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கும் போயிடுறா. ஹாலில் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. நிறைய கொஷின் கேட்குறாங்க. என்ன திடீர்னு வந்திருக்க, காலேஜ் போகல அது இதுன்ட்டு. நான் இன்டர்ன்ஷிப் போனேன், போகிற வழியில் அப்படி ஜிம்மனை பார்த்துட்டு போகலாம் வந்தேன் அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு தென் ஜிம்மனோட ரூமுக்கு போகிறா. தென் 2 பேரும் சரக்கு அடிக்கிறாங்க, நல்லா குடிக்கிறாங்க. ஜிம்மன் மட்டையாகிற ஸ்டேட்க்கு குடிக்கிறான். ஆனால் ரேச்சல் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக தான் இருக்கா. பட் ரேச்சல் ரொம்பலாம் குடிக்கல, ஓரளவுக்கு மைல்டாக தான் குடிக்கிறான். தென் குடிச்சிட்டு அப்படியே ஜிம்மன் பெட்டில் சாஞ்சிட்டு, காலேஜ் குரூப்பை பார்த்தியா ரேச்சல், தவங்க ஏன் காலேஜ் வரல, தவங்குக்கு என்ன ஆச்சு, எங்கே போனான்னு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. உனக்கு எதாவது ஐடியா இருக்கா தவங்க எங்கே போனான்னு? தெரில ஜிம்மன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். எங்கே போனான்னு தெரில. ஆமாம், என்ன எப்படி இருக்கா? ஓகேவா இருக்காளா? அவளுக்கு என்ன, அவளுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. அவள் நார்மலாக தான் இருக்கா. நார்மலாக இருக்காளா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. இங்கே நான் அவள் பாய் ஃப்ரெண்ட் அடிபட்டு கிடக்குறேன். அவள் வந்து பார்க்கணும்ல ரேச்சல், அதுதானே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அழகு. அவன் என்ன இன்னும் வந்து பார்க்காம இருக்கிறா? டே ஜிம்னா, இப்போ தானே சொன்னேன் அவளுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்குன்னு. அதில் பிஸியாக இருக்கா. பிஸியாக இருந்தாலும் நைட்டெல்லாம் ஃப்ரீயாக தானே இருக்கா. வந்து பார்க்கணும்ல. அதுக்கு முதல்ல உன் வீட்டு அட்ரஸ் அவளுக்கு தெரியணும். அவள் இது வரைக்கும் வீட்டுக்கு வந்திருக்காளா? இல்லையே, வந்தது இல்லையே. நானும் கூட்டிகிட்டு வந்ததில்லை. கரெக்ட். நான் கூட்டிகிட்டு வந்தால் தான் அவளுக்கு தெரியும். கரெக்ட் ரேச்சல். ஆமாம், தயவங்க பற்றி அவள் ஏதாவது உன்ட்ட கேட்டாளா? அவளும் பார்த்து இல்லை வேண்டாம். இப்போ நம்ம இதை சொன்னோன்னா ஜிம்மன் திரும்ப கூப்பிட்டு உனக்கிட்ட சண்டைக்கு போவோம். இரு, உன்கிட்ட எப்படி போட்டு வாங்குறது எனக்கு தெரியும் ஜிம்மன் அப்படின்னு நினச்சிட்டு, இல்லையே, அவள் தான் தவங்க மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காளே. உன்னை அவன் ஹர்ட் பண்ணிட்டான்ட்டு அவன்கிட்ட ரொம்ப சண்டை போட்டிருக்கா. இனிமேல் மூஞ்சிலே முழுக்காதீங்க, இனிமேல் நீங்கள் என்கிட்ட பேசவே தேவையில்ல அப்படிலாம் மொத்தமாக பேசி ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் தான் தவங்க எங்கே போனான்னு யாருக்குமே தெரில. ஓஹோ, நான் நினச்சது கரெக்டாக நடக்குது ரேச்சல். நாங்கள் 2 பேரும் நேற்று சண்டை போடும்போது வயனை பார்த்தேன். அவள் தவங்க நான் அடிக்கும் போது ரொம்ப பதறினா. அதான் வேணும்னே அவங்ககிட்ட எக்ஸ்ட்ராவாக அடி வாங்கினேன். கொஞ்சம் விட்டதுக்கு போட்டு செம்மடி அடிச்சிட்டான். ஸ்டிச்சஸ் வரைக்கும் போயிடுச்சு. பட் பரவாயில்ல, இந்த இன்சிடெண்ட் இப்போ வயன் மனசில் ஆழமாக பதிஞ்சு தயங்க சுத்தமாக வெறுத்துருவா. இதைத்தான் எதிர்பார்த்தேன் நான். இனிமேல் நானே போய் தயவங்க பேர் சொன்னாலும் அவளுக்கு வெறுப்பு தான் வரும். இனிமேல் ரூட்டு கிளியர், அவ்வளோதான். வயன் இனிமேல் எனக்கு தான் வச்சு எப்பவும் போல் ப்ளே பண்ணி ஜாலியாக இருப்பேன். அப்போ ரேச்சலுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. அவள் டென்ஷனாக ஜிம்மனை பார்த்து, ஜிம்மன் நீ பண்ணுறது ரொம்ப ராங். உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தயம், கொஞ்சமாச்சும் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை யோசிச்சு பாரு. வயன் ஓகே, நீ அவளை ட்ரூவாக கூட லவ் பண்ணல, பட் அவளுக்காக நீ தவங்க ஹேட் பண்ணுறதுல எந்த விதத்தில் நான் நியாயம்? இப்போ அவள் கிடச்சிட்டா அவள் என்ன வாழ்க்கை பூராவா நீ வச்சுக்க போகிற? என்னைக்காவது ஒரு நாள் அறுத்துட்டு போக தான் போகிறா, உன்னோட எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு. பட் தவங்க அப்படி கிடையாது. சின்ன வயசுலேருந்து உன் கூட இருக்கிறா. இப்போ நீ இந்த சின்ன இன்சிடெண்ட்டுக்காக அவனை மொத்தமாக அவாய்ட் பண்ணுறது தப்பு தானே ஜிம்மன்? தப்பு தான்டி, தப்பு தான். ஆனால் அவன் பண்ணது எனக்கு பிடிக்கல. என் கூடவே எத்தனை வருஷம் இருந்திருக்கான். அவனுக்கு தெரியும்ல, எனக்கான ஒரு திங் அது எனக்கு மட்டும்தான்.
அதுக்கு வேறு எதையும் பிடிக்கவும் கூடாது, அப்படி பிடிச்சாலும் அது இருக்கவும் கூடாது. அது தெரிஞ்சுமே அவன் ஒயனை என்கிட்டேருந்து சேவ் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவாராம். ஓகே, ப்ரொடெக்ட் வரைக்கும் ஃபைன். ஆனால் இவன் அவளை லவ் பண்ணியிருக்கான் 5 வருஷமா, அதுவும் என் பேரை யூஸ் பண்ணி. ஆனால் அவளுக்கு அது தெரியல. நான் தான் அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன், நான் தான் அவள் கூட எப்போவுமே பேசிகிட்டு இருக்கேன், அவன் நம்பிட்டு இருந்திருக்கா. இவன் இந்த வேலையை பார்க்காம இருந்திருந்தா கூட அவன் இந்நேரத்துக்கு இங்கே இருந்திருக்க மாட்டாள். அவன் இந்த வேலை பார்த்ததுனால்தான் அவள் இங்கே யூஎஸ் வந்திருக்கா. இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக நாங்கள் 2 பேரும் அடித்து செத்துருக்கோம். அவன் மட்டும் அவன் மேலே ஃபெல் ஆகாமல் இருந்திருந்தான்னு வச்சுக்கேன், நான் பாட்டுக்கு என் கேம் அழகாக ப்ளே பண்ணிவிட்டு அவளே என் வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன். நானும் தயாவுக்கும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஷிப்பை ஜாலியாக இருந்திருப்போம். இவன் என்னைக்கு வயனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணானோ அன்னைக்கு பிடிச்சது சனி எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு. அன்னிலேருந்து இன்ன வரைக்குமே நானும் தயாவுக்கும் பரம எதிரி மாதிரி சண்டை போட்டுட்ருக்கோம். இவன் நல்லவன் தான், ரொம்ப நல்லவன். எனக்கு சூப்பரானவன் தான். வயனுமே தயாவுக்கு லவ் பண்ணாலும் they made for each other, Rachel. பட் அவன் எனக்கு முன்னாடி அவளை ட்ரை பண்ணியிருந்தா நான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிருப்பேன், வச்சுக்கோடா வயனன்னு. ஆனால் அவள் ஃபஸ்ட்டு என்ன லவ் பண்ணா, என் கூட இருந்திருக்கா, என்னை கிஸ் பண்ணியிருக்கா, ஹக் பண்ணியிருக்கா. நான் அவள் கூட பாதிக்கு பாதி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் முழுசாக தான் ஒன்றும் பண்ண முடியல. சரி, நடுவில் கேப் விட்டால் மறந்துடுவான்னு பார்த்தா அவள் என்னையோ பிடிச்சி தொங்கிட்டு இருந்திருக்கா இவ்வளோ வருஷமா. சரி, யூஎஸ் வந்துட்டா, எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு, கிளம்பி போயிடுவான்னு நினச்சேன். அப்போ கூட போகலையே, பிடிவாதமாக நீ தான் வேணும் ஜிம்முன்னு நின்னா. சரி, ஓகே, அப்போ ஏஜ் அவளுக்கு இல்லை, நம்ம எதுவும் அவளை பண்ணலை. நான் பண்ணி இருப்பேன், தயாங்க தான் என்னை தடுத்தா. இல்லைனா அன்றைக்கே அவளை முடிச்சுட்டு அவள் சாப்டர் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்காது. முக்கியமாக தயாங்கால தான் நான் அவளை இன்னுமே என் கூட வச்சுருக்கேன். எனக்கு பிடிக்கல ரிச்சல். எனக்கானதை அவன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு கோவம் வந்துச்சு, பொசசிவ் ஆச்சு. அதான் தனக்கு ஹர்ட் பண்ணேன். நானும் சொல்லிட்டேன், அவள் யாருடா உனக்கு நீ இவ்வளோ பண்ணுற, உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட அவள் முக்கியமானு கேட்டால் நீ தப்பு பண்ணுற ஜிம்னா. அதனால தான் நான் உன் பக்கம் நிற்கலன்னு அசால்ட்டாக சொல்கிறான். அவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஈஸியாக தூக்கி போட்டுட்டு அவள் பின்னாடி போகிறான். எனக்கு கோபம் வந்துச்சு. ஸோ நான் ரிவெஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதில் என்ன தப்பு ரேச்சல்? ரேச்சல் இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக கேட்டுட்ருக்கா. அட பாவி, ஒரு ஜலஸால் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நாசமாக்கிட்டு ஒரு பொண்ணோட லைஃப்பையும் கெடுத்துட்ருக்குன்ற மாதிரி. தென் ரேச்சலுக்கு நிறைய கொஷின்ஸ் வருது. எப்படி தயாவுக்கு வந்து ஒயனுக்கு லவ் பண்ணா, ஜிம்மினோட பிளேஸில் இருந்து அந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்குறா. ஏன்னா அவன் நல்லா போதையில் இருக்கான், என்ன கேட்டாலும் வளர்றான்ட்டு எல்லா உண்மையும் கேட்டுடுறா. ஓகே ஜிம்மின், ரிலாக்ஸ், ஃபைன். பட் பட் தயாவுக்கு எப்படி உன் பிளேஸ்லேருந்து வயனை லவ் பண்ணா? அது எப்படி வயனுக்கு தெரியாமல் இருந்திருக்கும்? அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷம் லவ் பண்ணுவேன், ஏன் அவகிட்ட ஷோ பண்ணல? ஷோ பண்ணியிருந்தா அவள் உன்கிட்ட மூவ் ஆன் ஆகியிருப்பாள்ல. மூவ் ஆனா அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுருவேணா? அதுவும் தயாவும் ட்ரை பண்ணுறான்னு தெரிஞ்சோ விட்டுருவேனாடி? அதுதான் அவள் மைண்டில் கேம் ப்ளே பண்ணி அவளை என்கிட்ட அடிக்ட் ஆக வச்சிட்டேனே. அப்புறம் எப்படி அவள் மூவ் ஆன் ஆகுவா? நீ நம்பல 5 இயர்ஸ் அவன் என் பிளேஸ் வந்து லவ் பண்ணான்னு. ஐ ஹாவ் அ ப்ரூஃப், வெயிட் ஐல் ஷோ இட் யூ அப்படின்ட்டு அவன் ஃபோன் எடுத்து எது வரைக்கும் உங்ககிட்ட பேசியிருக்கான், எதுலேருந்து தயாவுக்கு உங்ககிட்ட பேசி ஜிம்மின் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கான், அது எல்லாமே காட்டுறான். இது எல்லாத்தையும் ஷாக்கிங்காக ரேச்சல் பார்த்துட்டு, ஜிம்மின் நீ தப்பு பண்ணுற ஜிம்மின், இது ரொம்ப 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 தப்பு. சொல்லப்போனால் இது ஒரு பாவம். உன்னோட கோவத்துக்காக நீ ஒயனோட லைஃப்பை மட்டும் ஸ்பாயில் பண்ணல, தயாவும் கூட லைஃப்பையும் சேர்த்து தான் ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்க. நீ நினைக்கிறியா ஜிம்மின் தயாவுக்கு உனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு? அவன் பண்ணதில் எந்த தப்பு கிடையாது. பிகாஸ் நீ ஒயனை உண்மையாக லவ் பண்ணல. நீ உண்மையாக லவ் பண்ணி அவன் அது தெரிஞ்சும் உன்கிட்டேருந்து ஒயன் எடுக்கணும்னு நினச்சாதான் தப்பு. எனக்கு தெரிஞ்சு தவனுக்கு எந்த தப்பும் பண்ணல, அதான் உண்மை. எல்லா தப்பையும் நீ தான் பண்ணியிருக்க. அப்போ ஜிம்மினுக்கு ரொம்ப போதை ஏறுது. ஸோ அவன்
ஏய் ஆமாம், தப்பு தான், தப்பு தான்டி. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு அப்படியே மட்டையாயிடுறான். அப்போ ரேச்சல் அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹேட்ரேட் லுக்கோட, உன்னை எனக்கு பிடிக்கும் ஜிம்மன், ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது. எனக்கு காலேஜ் படிக்கும்போது உன் மேலே எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஸ்டார்ட் ஆச்சு. உன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிடலான்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்னைக்கு உனக்கு என் மேலே ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வந்ததோ அன்னைக்கே எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லீப் பண்ணும்போது கூட எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சு. மனசில் லவ் வச்சுக்கிட்டு எப்படி வெறும் ஃபிசிக்கலுக்காக உன் கூட இருக்கிறதுன்ற மாதிரி. அப்புறம் போக போக நான் அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் நீ அதுக்காக மட்டும்தான் என் கூட காண்டாக்டில் இருந்த, மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. ஸோ லவ்வை சொல்லி நீ என்கிட்டேருந்து மொத்தமாக போயிடுவேன்ட்டு அப்படியே எல்லாத்தையும் புதைச்சிட்டேன். ஆனால் மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு ஹோப் இருந்துச்சு ஜிம்மன். எனக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட ஃபெல் ஆகி லவ்ன்ற ஒரு ஃபீல்குள்ளே வருவேன்னு. ஆனால் இப்போ அந்த ஹோப் இல்லை. பிகாஸ் யூர் ஹார்ட்லெஸ் ஜிம்மன். 2 பேரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி அதில் சந்தோஷப்பட்டிருக்க. நீ நீ பேட் பர்சன் தான். ஆனால் உனக்கு பிடிக்காத விஷயத்தில் நான் மட்டும்தான் நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ மனசாட்சி இல்லாமல் நடந்திருக்க. மனசே இல்லாதவங்கிட்ட லவ் எக்ஸ்பெக்ட் பண்ண பார்த்தியா? நல்ல வேலை, என் ஃபீலிங்ஸ் அங்கேயே நான் விட்டுட்டேன். என்னை வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா என்னால் உங்ககிட்ட இருந்து மூவ் ஆன் ஆக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இப்போ கூட ரெக்ரெட் பண்ணுறேன், இப்படிப்பட்டவங்க கூடலாம் ஏன்டா படுத்தோன்னு. சி அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக சொல்லிவிட்டு ஜிம்மன் ஃபோனில் இருந்து தவங்க வந்து உங்ககிட்ட பேசின ப்ரூஃப் எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஃபோனை எப்படி எடுத்தாலும் அதே மாதிரி வச்சுட்டு எந்த தடயமும் இல்லாமல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் எடுத்துகிட்டு ஜிம்மனோட டேபிளில் ஒரு ஸ்டிக் நோட்டை ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறா. உங்களுக்கு கால் பண்ணுறா காரில் போயிட்டுருக்கப்பவே. இந்த சைடு நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க பஸ்ஸுக்காக. அப்போ கரெக்டாக ரேச்சல் கிட்டேருந்து கால் வருது. அதை பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணுறீங்க. தவங்க பற்றி ஏதோ டீட்டெயில்ஸ் சொல்ல தான் அவங்க கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நீங்களும் ஃபாஸ்ட்டாக கால் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ சொல்லுங்கள் சிஸ்டர். ஓயன் இப்போ நீ எங்கே இருக்க? காலேஜ் பஸ் ஸ்டாப்பில். ஓகே அங்கே இரு, 10 மினிட்ஸில் நான் வருவேன். என்னாச்சு? தவங்க பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? அதை பற்றி தான் பேசணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீ அங்கேயே இரு, நான் வரேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. அவள் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது தான் மிச்சம். பிகாஸ் இம்பார்ட்டண்ட், வரேன், இரு, பேசலாம், இவ்வளோ தான் சொன்னால். தவங்க பற்றி எதுவுமே சொல்ல. ஸோ உடனே நீங்கள் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஃபோனில் சொல்ல முடியாத அளவுக்கு தவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோ, அதான் நேரில் வந்து சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ரொம்ப திங்க் பண்ணி பிபியே எகிரிச்சு உங்களுக்கு. லிட்ரலி ஒரு மாதிரி வேர்த்து நர்வஸில் உட்காந்துருக்கீங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ரேச்சல் வரா. அவள் காரை விட்டு இறங்குறதுக்குள்ளே நீங்கள் ஃபாஸ்ட்டாக அவள் கார்கிட்ட ஓடி போயிட்டு, என்னாச்சு? தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு நேரில் வரணும் நீங்கள்? ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு காரில் ஏறி நம்ம பேசிக்கலாம். கார்லையா? ஓகே அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக நீங்களும் காரில் ஏறி உட்காடுறீங்க. அவள் காரை ஸ்டார்ட் பண்ணுறா. நீங்கள் அவகிட்ட கொஷின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. என்னாச்சு? எங்கே போகிறோம்? தவங்க எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சா? அவனுக்கு எதாவது பிரச்சனையா? வயன் கேன் யூ ப்ளீஸ் ஷட் அப்? நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இப்போ தவங்க எங்கே இருக்கான், என்ன பண்ணிகிட்ருக்கான், அது நமக்கு செகண்ட்ரி. பட் ரொம்ப நாளாக உன் மண்டைக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டுருக்குல்ல, எதுக்காக தவங்க இதெல்லாம் பண்ணணும்னு. அதுக்கான ஆன்சர் இப்போ என்கிட்ட இருக்குது. அதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ கொஞ்சம் காமாக இருக்கணும். இப்போ நீ பதட்டமாக எமோஷனாக இருக்கனால நான் சொல்ல போகிறது எதுவுமே உன் மண்டைக்கு ஏறாது. ஸோ இப்போ நீ காமாக இருக்கிறதா நல்லது. ஸோ ப்ளீஸ் ரிலாக்ஸாக இரு. நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ குவைட்டாக அமைதியாக வா, புரியுதா? ஓகே அப்படி நீங்களும் அமைதியாகிறீங்க. தென் ரேச்சலும் அமைதியாக ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. கொஞ்சம் தூரம் போனதும் வண்டி ஒரு ஓரமாக அமைதியான இருக்க இடத்துல ஸ்டாப் பண்ணுறா. நீங்கள் லைட்டாக இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. ஸோ உங்கள் பக்கம் டேர்ன் பண்ணி ஜிம்மன் சொன்ன எல்லாத்தையுமே சொல்கிறா. நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு, இதை நான் எப்படி நம்புறது? எனக்கு தெரியும்
நீ இப்படி ஏதாவது கொஷின் கேட்பேன்னு. ஐ ஹாவ் அ ப்ரூஃப் அப்படின்னு ஜிமின் ஃபோன்லேருந்து காப்பி பண்ண எல்லா ப்ரூஃபையும் உங்ககிட்ட காட்டுறா. நீங்கள் அதை பார்க்குறீங்க. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ண உங்களுக்கு அப்படி அழுக வருது. ஆனால் அந்த அழுகை வந்து அப்படி தொண்டையில் அடைச்சி ஒரு மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது. உங்கள் கண்ணை உங்களாலே நம்ப முடியல. பட் உங்கள் கையில் இருக்க ப்ரூஃபை பார்த்து நம்பாவும் இருக்க முடியல. ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாகிடுறீங்க. உங்களோட ஸ்டேட்டை வந்து ரேச்சல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை டக்குன்னு ஹக் பண்ணுறா ரொம்ப டைட்டாக. நீங்கள் அவளை கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கத்தி பயங்கரமாக அழுகிறீங்க. பட் எனக்கு இப்போ தான் புரியுது நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன்னு. எனக்கு அப்போவே டவுட் வந்துச்சு. நான் கிளாரிஃபை பண்ணிட்டு இருந்திருக்கணும். அது பண்ணாமல் விட்டதுனால தான் இப்போ தயவுக்கு நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஜிம்மன் என் கூட இருந்துட்டு யூஎஸ் போனதும் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்டாக்டை கம்மி பண்ணான். ஒரு கட்டத்தில் மொத்தமாக அவாய்ட் பண்ணான். அப்போ நான் போய் கெஞ்சினேன், டெக்ஸ்ட் பண்ணு, கால் பண்ணு, என் கூட பேசுன்னு. ஆனால் இந்த பெக் பண்ணுற விஷயம் கடைசியில் நான் லவ் பண்ணுன்ற அளவுக்கு போயிடுச்சு. அப்புறம் கம்ப்ளீட் பிரேக். அப்புறம் சடனாக அவனே மெசேஜ் பண்ணான். அதில் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஜிம்மனோட லவ் லாங்குவேஜ் எப்படி தெரியுமா? லஸ்ட் அதிகமாக இருக்கும், லவ் கம்மியாக இருக்கும். ஆக்ஷனில் தான் லவ் தெரியும், வேர்ட்ஸில் தெரியாது. ஆனால் அந்த கேப்க்கு அப்புறம் வந்த மெசேஜில் லவ் வேர்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. லஸ்ட்டு ஒரு துளி கூட இல்லை. பட் எனக்கு அது பெருசாக தெரியல. இந்த டிஸ்டன்ஸ்னால அவனுக்கு என் லவ் அதிகமாகிருச்சு. அதனால் இப்படி பேசுகிறான்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது அது அது தயவுங்க. பட் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் கூட பேசி பழகும் போதெல்லாம் எனக்கு ஜிம்மன் எப்படியெல்லாம் டெக்ஸ்டில் பேசுவானோ அதே மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி பேசினார், எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தார், எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயமும் பண்ணார். அதில் ஜஸ்ட் கேர் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் அதில் அவ்வளோ லவ் இருந்திருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அந்த 5 வருஷத்தில் ஒரு வாட்டி ஒரு கால் பண்ணி ஜிம்மன் இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவனோட சைடை எக்ஸ்போஸ் பண்ணி அவரோட லவ்வை என்கிட்ட சொல்லியிருந்தான். நான் என்னோட லவ்வை ஜிம்மனுக்காக வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன்ல. எஃபோர்ட்டே இல்லாத இடத்துல யூஸ்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன்ல. நீங்கள் இப்படி உடஞ்சி போய் பேசுகிறத கேட்டு ரேச்சலுக்கே அழுக வருது. ஆனாலும் அவள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறா. எனக்கு புரியுது உன் சிச்சுவேஷன். இப்போ நீ அவன் உன்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலான்னு சொல்கிறல்ல, அதெல்லாம் அவன் ஹர்ட் ஆகிட்டான்னு நீ பேசுகிற. இன்னொரு விஷயம், அவன் சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்க மாட்டேன். ஏன்னா தயம் ஜிம்மனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ அவனை சீப்பாக தான் நினைப்ப. இப்போவே நீ ஜிம்மன் மேலே அவ்வளோ லவ்வில் இருக்க. அப்போ நீ சின்ன பொண்ணு, மெச்சூராக இல்லாமல் இருந்திருப்ப. அப்போ அவன் மேலே எவ்வளோ பிளைண்டாக லவ் பண்ணியிருப்ப. அப்போ தவனுக்கு இதெல்லாம் சொல்லியிருந்தால் உனக்கு புரிஞ்சிருக்காது. அப்போ நீ படிச்சுட்டு இருந்த, உன் ஸ்டடீஸ் கெடக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் ஜிம்மன் மாதிரி உன்கிட்ட பேசி உன் மென்டல் பீஸை சேவ் பண்ணியிருக்கா. ஆனால் அதுக்கெல்லாம் நீ கொடுத்த பெரிய ஷாக் என்ன தெரியுமா? நீ யூஎஸ் வந்தது. அது தரவங்களுக்கே செம்ம பெரிய சர்ப்ரைஸ்டு. பட் ஐ ஃபீல் ஹாப்பி. ஆனாலும் அவன் உன்கிட்ட வந்து அவனை ப்ரூவ் பண்ணல. அவன் நினச்சா எல்லா ட்ரூத்தையும் உன்கிட்ட சொல்லி அவன் மேலே லவ் வர வைக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் உன்கிட்ட உண்மையாக இருந்திருக்கான் அவன். நீயே அவனை புரிஞ்சு அவனோட லவ் கேரை நீயே ஃபீல் பண்ணி அவன் மேலே ஃபெல் ஆகணும்னு. அவன் உன்கிட்ட வந்து நான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டேன், நீ ஜிம்முன்னு நினச்சி பேசுனல நான் தான், உனக்காக நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்னு ட்ராமா க்ரியேட் பண்ணி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணல. ஜஸ்ட் 5 வருஷமாக உனக்காக என்ன பண்ணிகிட்டு இருந்தானோ அதே தான் நீ நேரில் இருக்கப்போ பண்ணியிருக்கான். உன்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான் ஜிம்மன் கிட்டே இருந்து. அவன் லவ்வை கூட அது லவ்னு உனக்கு ஃபீல் ஆகாதபடி ஜஸ்ட் கேரோட கொடுத்துருக்கா. ஃபீல் ஆகாதபடியா சிஸ்டர்? எனக்கு ஃபீல் ஆச்சே.
நான் ஜிம்மனை லவ் பண்ணுறேன்னு வாயை திறந்து சொல்லியுமே தயோங் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் ஃபீல் பண்ணேன். அவன் எனக்காக ஃபீல் பண்ணுறான்றத. நேற்று கூட அவன் என்னை பார்க்க மாட்டேன்னு லாஸ்ட்டாக பேசிட்டு போகும்போது கூட எனக்கு தயவுக்கு கட்டி பிடிச்சி போகாத சொல்லணும்னு தோணுச்சே. எனக்குள்ள இருந்திருக்கு தயவுக்கு மேலே ஏதோ ஒரு ஃபீலிங். ஆனால் நான் அதை அதை கன்சர்ன் பண்ணாமலே இருந்திருக்கேன். என்னை எப்போ ஜிம்மன் சீட் பண்ணுறான்னு தெரிஞ்சதோ அப்போலேருந்து நான் தயவுக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்னால் ஸ்ட்ராங்காக ஒரு டெசிஷன் மேக் பண்ண முடியல. எனக்கு தயவு பிடிச்சிருக்கு, எல்லாம் ஃபைன். ஆனால் நான் ஜிம்மனை வெறுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கேன். அதுலேருந்து எப்படி வெளில வருதுன்னு தெரியாமல் நான் திணறிட்டு இருந்திருக்கேன். அதான் என்னால் தயவு கூட லவ் ஃபீல் பண்ண முடியல. நான் ஃபுல்லாக ஜிம்மன் மேலே இருந்திருக்கேன். அவன் எனக்கு வேணுமா வேணாமா வேணுமா வேண்டாமான்னு அதிலேயே முழிக்க போயிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு புரியுது, நானாக தேடி போனவன் என்னை எவ்வளோ கேவலமாக வஸ்ட்டாக சீட் பண்ணியிருக்கான். என்னை மட்டுமே தேடி வந்து லவ் பண்ணவன் எனக்காக எல்லாம் பண்ணி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் லவ் கேர் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கான். எனக்கு இப்போ புரியுது, இந்த தெளிவு முன்னாடி இருந்திருந்தா நான் அவங்க ஹர்ட் பண்ணாமல் அவர் புரிஞ்சு நடந்துட்டு இருந்திருப்பேன். இப்போ அவரை நான் தொலைச்சிட்டு இப்படி அழுத்திருக்க மாட்டேன். ப்ளீஸ் சிஸ்டர், எப்படியாவது தயவுக்கு என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. எனக்கு அவரை பார்க்கணும், அவர்கிட்ட சாரி கேட்கணும். அவரை நான் இனிமேல் ஹர்ட் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் சிஸ்டர், தயவுக்கு எப்படியாவது கூட்டிட்டு வாங்க. எனக்கு தயவுக்கு வேணும். தயவு எங்க தயவுக்கு இருக்க? ப்ளீஸ் என்கிட்ட வந்துடு. ப்ளீஸ். அப்படியே நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் செஸ்ட்டில் ஹேண்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணி பயங்கரமாக அழுகிறீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தயவுங்க பார்த்தது, அந்த ஆக்சிடெண்ட் அப்போ உங்களை சேவ் பண்ணது, ஜிம்மனுக்காக நீங்கள் அழுகும்போது உங்களை பாவமாக பார்த்தது, உங்களை கம்ஃபர்ட் பண்ணது, உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசி சிரித்தது, நீங்கள் சேடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் ஐஸ்கிரீம் வாங்கி உங்களை ஜோஷாக வச்சுக்கிட்டது, நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டாக டென்ஷனாக இருக்கும்போது ஃபன் பண்ணி உங்களை சிரிக்க வச்சது, நேற்று ஜிம்மன் தயவுங்க சண்டை போடும்போது நீங்கள் ஜிம்மனுக்கு ஸ்டாண்ட் பண்ணப்போ தயவுங்க ப்ரோக்கனாக நின்னது, கடைசியாக கிரவுண்டில் உங்களை ஏக்கமாக பார்த்துட்டு போனது, இது எல்லாமே உங்களுக்கு அப்படி ரிமைண்ட் ஆகுது. ஓகேடா, இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அன்யோங்.